நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்குறது உறுதி அப்படின்னும் அடம் பிடிக்கிறார் அண்ணாமலை. டீல் பேசும் பாஜக. மேலிடம் எவ்வளவோ சொல்லியும் திரு அண்ணாமலை அவர்கள் கேட்கல அப்படிங்கிற தகவல் இப்போ கசிய ஆரம்பிச்சிருக்கு. நண்பர்களே, திரு அண்ணாமலை அவர்களுடைய டெல்லி பயணம் குறித்தும் அவருடைய அடுத்த முடிவு என்ன அப்படிங்கிற பத்தியும் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம திரு அண்ணாமலை அவர்கள் போட்ட ஸ்கெட்ச் திமுக விஜய் கல்ல அப்படின்னும் ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு. அப்படி அண்ணாமலை அவர்கள் போட்ட ஸ்கெட்ச் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல Facebook, Instagramலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன் நண்பர்களே. ஒருவேளை நாளை மறுநாள் திரு அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சியை தொடங்குறேன் அப்படின்னு வெளியிட்டார் அப்படின்னா யாரெல்லாம் திரு அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? யாருடைய ஆதரவெல்லாம் திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே போல திரு அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சியை தொடங்கினார்னா அது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தவறாம வீடியோ பார்க்குற ஒவ்வொரு நண்பர்களும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. அதே போல அண்ணாமலையுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே நம்முடைய வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த வீடியோ பூஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கறத உங்க மூலமா நான் கேட்டுக்கிறேன். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போலாம். மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை அவர்கள் நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் அரசியல்ல பெரிய அளவுல ஆர்வம் காட்டல அப்படின்னு தான் சொல்லணும். சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் மௌனம் காத்துட்டு தான் வந்தாரு. பாஜகவுடைய அடிப்படை உறுப்பினரிலிருந்து அண்ணாமலை அவர்கள் விலகி இளைஞர்களை மையப்படுத்திய புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்க போவதாக சொல்லப்பட்டு வந்தது. இதற்கான அறிவிப்பை ஜூன் 4ஆம் தேதி, அதாவது தன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு புதிய கட்சி அறிவிப்பை திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிடுவார் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் 2 நாட்கள் பயணமாக நேற்றைய தினம் டெல்லி புறப்பட்டு சென்ற அண்ணாமலை அவர்கள் அங்கே பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன், அமித்ஷா, JP நட்டா உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்திக்க இருப்பதாக நேரம் ஒதுக்க கோரியிருந்திருக்கிறாரு. இன்றைய தினம் PL சந்தோஷ், நிதின் நபீன் ஆகியோரை அண்ணாமலை அவர்கள் சந்திச்சு பேசியிருக்காங்க. அவங்க கிட்ட திரு அண்ணாமலை அவர்கள் தான் புதிய கட்சி தொடங்க இருப்பதை தெரிவிச்சு பாஜகவிலிருந்து விலகிறேன் அப்படிங்கிறது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறாரு. இந்த சந்திப்பின் போது, அதாவது அண்ணாமலை அவர்கள் அவங்க கிட்ட மேலிடத்துல நான் இந்த மாதிரி பாஜகவிலிருந்து விலகிறேன், புதிய கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க உடனடியாக இல்ல நீங்க பாஜகவில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களிடம் பாஜக தலைவர்கள் வலியுறுத்தி இருக்காங்க. ஆனா தன்னுடைய முடிவுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நான் உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு டெல்லி தலைவர்களிடம் அண்ணாமலை தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் திரு அண்ணாமலை அவர்களுடைய சொந்த அமைப்பான வீதி லீடர்ஸ் உள்கட்டமைப்பை பயன்படுத்தி மக்கள் சக்தி இயக்கம் அப்படிங்கிற பெயர்ல புதிய இளைஞர் இயக்கத்தை தொடங்குறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறதாகவும், இது முதல்ல சமூக இயக்கமாக தொடங்கப்பட்டு அதுக்கப்புறமா அரசியல் கட்சியாக மாற்ற திரு அண்ணாமலை அவர்கள் முடிவு செஞ்சுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. ஆக மொத்தத்தில் எவ்வளவோ டீல் பேசியும் அண்ணாமலை அவர்கள் ஒத்து வரல அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக நாளை மறுநாள் ஒரு குட் நியூஸ் ஒன்ன திரு அண்ணாமலை அவர்கள் சொல்வார் அப்படின்னு அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. நாமும் திரு அண்ணாமலை அவர்களிடம் ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. இது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் போட்ட ஸ்கெட்ச் திமுகவுக்கோ அல்லது விஜய்க்கோ இல்லை அப்படின்னும் களத்துல திராவிடம் 2.0 அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுடைய முன்னாள் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் வெகு விரைவில் அரசியல் கட்சியை துவங்க இருப்பதாக தெரியுது. பாஜக சித்தாந்தம் தமிழ்நாட்டு மண்ணில் ஈடுபடாததுனால திராவிட சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு கட்சி துவங்க இருப்பதாக சொல்றாங்க. தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் முன்பு எப்போதும் இல்லாத வகையில் மாற்றமடைஞ்சிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சி தொடங்கி தற்போது தமிழகத்துடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருக்கிறாரு. விஜய் உண்மையிலேயே திமுகவுக்கு ஏற்படுத்திய பாதிப்பை விட அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏற்படுத்திய பாதிப்பு அதிகம் தான் அப்படின்னு சொல்லணும். ஏற்கனவே தமிழக நிலத்தில் பாஜக கால் ஊன்ற தவித்து வரக்கூடிய இந்த சூழல்ல விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சியை ஓரளவுக்கு மக்கள் கண் பார்வைக்கு கொண்டுட்டு வந்தாரு. என் மண் என் மக்கள் அப்படிங்கிற நடைப்பயணத்தை எல்லாம் முன்னெடுத்தாரு. அதாவது தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பாஜக மேல ஒரு நல்ல நம்பிக்கையும் நல்ல மதிப்பும் வர்றதுக்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திரு அண்ணாமலை அவர்கள் தான். அவர் நடைப்பயணம் தான் ஒரு மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். 2026 தேர்தலுக்காக எடப்பாடி கூட கூட்டணி வைக்க விரும்பிய பாஜக தலைமை மாநில தலைவர் பதவியை நயினார் நாகேந்திரனுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களுடைய எதிர்காலம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டு வந்தது. இப்பேற்பட்ட சூழல்ல தான் பாஜகவை விட்டு வெளியேறி அண்ணாமலை அவர்கள் தனி கட்சியை விரைவில் துவங்க இருப்பதாக சொல்லப்படுது. மேலும் இந்த கட்சி பாஜகவுடைய சித்தாந்தங்களிலிருந்து முற்றும் மாறுபட்ட மதசார்பற்ற மாநில கட்சி உருவாக்க அண்ணாமலை அவர்கள் திட்டமிட்டு இருப்பதாக சொல்லப்படுது. மேலும் அண்ணாமலையின் கட்சி சித்தாந்தம் முழுக்க திராவிட சித்தாந்தத்தை ஒட்டி அமைய இருப்பதாக தரவுகள் தெரிவிக்குது. விஜய் வருகைக்கு அப்புறம் திமுக ஆட்டம் கண்டிருக்கு. 60 ஆண்டு காலமாக இங்கே திராவிட அரசியலை தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிற திமுகவுக்கு மாற்றாக அண்ணாமலை உருவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அண்ணாமலை போலியான திராவிட அரசியலை முன்வைக்காமல் முழுக்க உண்மையான சித்தாந்தங்களோடு கூடிய அரசியலை முன்னெடுப்பதாகவும் திமுகவுடைய 60 ஆண்டு கால திராவிட வரலாற்றை முடிவு கொண்டு
திராவிடம் 2.0 அப்படிங்கிற தன்மையில் தன்னுடைய கட்சியை வடிவமைக்க இருப்பதாகவும் சொல்லப்படுது. சமீபத்தில் விஜய் குறித்து தன்னுடைய கருத்துக்களை அண்ணாமலை அவர்கள் தெரிவிக்கும் போது என்ன சொன்னார்னா, விஜய் இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையாக அமைஞ்சிருக்கிறாரு. இளைஞர்கள் அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிற பாதையை உருவாக்கி இருக்கிறாரு. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. இங்கிருந்து தான் அனைத்து கதவுகளும் திறக்கும் அப்படின்னும், இன்னும் 2 ஆண்டுகளில் நாம் நம்முடைய பலத்தின் தன்மையை மக்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. அதனால இனி வரும் நாட்களில் திரு அண்ணாமலை அவர்களுடைய காய் நகர்த்தல்கள் எப்படி இருக்க போகுது, இது தமிழக அரசியலில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.